வணக்கம் மக்களே. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறப்போதா? இதுக்கான காரணம் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ். வாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விட்டில் கோமேன் வெரி விட்டில் கோ காய்ஸ் ஆஸ் ஸ்டார்ட். ஸோ நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்காவும் இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மேலே வான்வழி தாக்குதல் நடத்தி ஈரானிய உச்சபட்ச தலைவரை கொண்டுட்டாங்க. ஈரானும் நிறைய நாடு மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற கூட்டாளி நாடுகளுக்கெல்லாம் பதிலளிக்க விடுமா ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணி ஓரளவு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தான் என்னன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு சன்னமான நீர்ப்பாதை. இது பெர்சியன் வளைகுடாலேருந்து ஓமன் வளைகுடா வரைக்கும் கனெக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஓமன் வளைகுடாலேருந்து நம்ம அரேபியன் சீக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிக்கலாம். இந்த பெர்சியன் வளைகுடாவில் இருக்க கண்ட்ரிஸ் கத்தாரு, யுஏஇ, சவுதி அரேபியா, ஈராக்கு, குவைத்து போன்ற நாடுகள்லாம் எண்ணெய் எடுத்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பேரல் ஒரு நாளைக்கு இந்த கண்ட்ரிஸ்லாம் இந்த நீர்ப்பாதையை பயன்படுத்தி டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இந்த சொன்னேன்ல 2 கோடி பேரல் அது கிட்டத்தட்ட 20% ஆஃப் ஆயில் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ 20% எண்ணெயை முடக்க முடியும் ஈரான்னால. அதை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி முடக்கிறது வரையுமா உலகுக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும். அதனால விலையும் உயரும். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு முன்னாடி ஒரு பேரல் கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட $63 பக்கம் விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் 30லேருந்து 35% அதிகரித்து $89க்கு விட்டுட்ருக்காங்க. $89 கிட்ட தான் நம்ம கொடுத்தும் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா இந்தியா கிட்டத்தட்ட 85% கச்சா எண்ணெயை இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மிச்சம் 5 தான் இந்தியாவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 85%லேயே கிட்டத்தட்ட 60லேருந்து 65% இந்த கத்தார், குவைட்டு, யுஏஇ, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தான் எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்தியாவோட கப்பல்களையும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் முடக்கியிருக்காங்க. ஸோ நமக்கும் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 காரணத்தினால பெட்ரோல் விலை அதிகரிக்க ஒரு 10, 20, 30ன்னு அதிகரிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதை இந்தியன் கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அமெரிக்காட்ட கெஞ்சி கேட்டிருப்பாங்க போல். அமெரிக்கா தாராளமாக நீங்கள் 30 நாளைக்கு ரஷ்யாட்டேருந்து எண்ணெய் வாங்கிக்கலாம். அதுக்கு 30 நாளைக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கோம் தாராளமாக அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம படிச்சிருப்போம். நம்ம பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருந்தோன்ட்டு. இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு அடிமையாக இருந்துகிட்டு இருக்கோம் போல். அதுதான் இப்போல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்தா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க போல். அப்படி பார்த்தாலுமே பெட்ரோல் விலை அதிகமாக இருக்க தான் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.